ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் நம்ம வெள்ளிக்கிழமை சாரி வியாழக்கிழமை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கரண்ட் மந்த் எடுக்கிறதா நெக்ஸ்ட் மந்த் எடுக்கிறதாங்கிறத யோசிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மந்த் எடுத்திருக்கணும், அதனால அந்த வேல்யூ கொஞ்சம் டிஃபர் ஆயிடுச்சு. ஸோ நீ ஃபர்தரா வர மந்த்ல நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மண்டே நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நம்மளோட ஜூன் எக்ஸ்பைரி நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட ஜூன் எக்ஸ்பைரியை தான் நம்ம லெவல் கால்குலேட் பண்றதுக்கு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 24,852 க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? 24,852 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை 3 மார்க்கெட்டா பிரிக்கிறோம். இதை பிரிக்கும் போது நாளைக்கு இதோட நார்மல் பையவோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24,862க்கு மேல ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அது பையவோவா எடுத்துக்கலாம். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,910. இது நார்மல் மார்க்கெட்டு, அதாவது அப் சைடில் போகும்போது இங்கே சப்போர்ட் எடுத்து அங்கே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, இங்கே கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னா அதோட லெவல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 24,714 சப்போர்ட் எடுக்கும். அங்க சப்போர்ட் எடுக்கிறது அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 24,762, செகண்ட் டார்கெட்டு 24,817 இருக்கும். இது செகண்ட் டார்கெட். சப்போஸ் கேப் அப்ல, அதாவது இந்த நார்மலும் இல்லாம கேப் டவுனும் இல்லாம ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லலாம், அதோட என்ட்ரி 25,000க்கு மேல ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அதோட டார்கெட்டு 25,058, 25,112 இருக்கும். இது பை சைடு உள்ள மார்க்கெட். ஓகேங்களா? அப்புறம் மார்க்கெட் செல் சைடோட லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் நார்மலான செல் மார்க்கெட்டு மாத்திடலாம். நார்மலான நம்ம செல் மார்க்கெட் எப்படி ரியாக்ட், நார்மலா ஒரு நார்மல் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது அதோட செல் பிலோ எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 24,950 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்ப 24,000 சப்போஸ் நார்மலா ஓப்பன் ஆகும்போது ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா 24,950 ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகும். அதோட டார்கெட்டு 24,910. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா அதோட செல் பிலோ எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 25,097 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 25,097 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதோட டார்கெட்டு செல் பிலோ ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் அந்த 25,097 கீழே க்ளோஸ் வச்சதுன்னா அதோட டார்கெட்டு 25,058, 25,000 செகண்ட் டார்கெட் ரியாக்ட் ஆகும். கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா 24,817க்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா இப்போ 852 இருக்குது, ஒரு 30 பாயிண்ட் கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அதோட டார்கெட் 24,762, 24,700. இதுதான் நாளைக்கு நம்ம லெவலோட, நாளைக்கு மார்க்கெட்டோட லெவல்ஸ். இது நோட் பண்ணிக்கோங்க, இதுக்குள்ளதான் ரியாக்ட் ஆகும். ஏற்கனவே இது போஸ்ட் மார்க்கெட் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஏன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம அந்த மாசத்துல வேலையை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம அது எப்படி ரியாக்ட்னு பாக்குறதுக்காக தப்பா பண்ணிட்டோம். ஸோ இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும்.
நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த லெவல்ஸ்குள்ள மார்க்கெட் நாளைக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு முக்கியமான கண்டிஷன், நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாங்க எந்த இடத்துலயும் எதையும் வாங்க சொல்லவும் இல்லை. எதையாவது நீங்க வாங்குறதா இருந்ததுன்னா உங்களோட அட்வைசர்ஸை கேட்டு பிளான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. நாங்க எந்த இடத்துலயும் எதையும் அட்வைஸ் பண்ணல. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நாங்க இந்த வீடியோ போடுறோம். ஓகேங்களா? ஓகே. அப்படி நம்ம நாளையிலிருந்து அந்த ஆட்டோமேட்டிக் ட்ரேட் இருக்குது, ஆல்கோ ட்ரேடிங் இருக்குது இல்லைங்களா, குவான்டம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதோட டீட்டெயில்ஸ் அப்படி ரெகுலரா அப்டேட் பண்றோம். நாளைக்கு ரியல் ட்ரேடும் ஆக்சுவலா அதுல போடுவேன். போடும்போது எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை சொல்லுங்க. தேங்க்யூ.